ரொம்ப மங்களமான நாள். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. அவனுடைய ஒவ்வொரு வருகைக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். அந்த ரீதியில யார் இறைவனை தலைக்கு மேல வச்சு கொண்டாடுறாங்களோ அவங்கள மட்டும் விடுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி நந்தமகாராஜா வீட்டுக்கு குழந்தைய சிறையில இருந்து எடுத்துட்டு போனார் வசுதேவர் தேவிக்கு. வசுதேவர் சிறையில குப்பன்ற ஒரு நுடம் இருந்துச்சு. அதுதான் துணியை விரிச்சு கொண்டு போறாரு. அவர் தலைக்கு மேல தூக்கவும் தாமாகவே அவர் கையில காலில் இருந்த சங்கிலிகள்லாம் அருந்து இதை நமக்கு காட்டுறாங்க. எப்ப இறைவனை நாம தலைக்கு மேல கொண்டாடுறோமோ அதான் கடவுளை வணங்கும் போது தலைக்கு மேல வச்சு கொண்டாடுறவங்களுக்கு பௌதிக கிளச்சர்ஸ் அறுபட்டோம். பௌதிக பிணைப்புகள் அருந்து போகும் அப்படின்னு காட்டுறாங்க. பிருந்தாவனத்துல குழந்தை வச்சு அங்க இருக்கிற மாயாதேவியை தூக்கிட்டு வந்தாங்க. அந்த அம்மாவை தூக்கிட்டு வரவும் அந்த சிறைக்குள்ள திரும்ப வரவும் ஆமா அந்த குழந்தை கிடந்தார். திரும்ப சங்கிலி எல்லாம் கையில தானாக மாட்டிக்கிட்டு கை காலில். என்னன்னா நிறைய பாடுறாங்க, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் எல்லாம் பாடுவாங்க. மாயை கொண்டாடும் போது அவங்க பௌதிக பிளக்ஸ்ல இருக்க வேண்டி வருங்கிறது அந்த லீலையில நமக்கு காட்டும். எப்பவுமே விடுபடுத்துறதுக்கு கலிகாலத்துல நிறைய சாதனங்கள் பரிந்துரைக்கப்பட்டது. ஆனா சைத்தன்ய மகாபிரபு வந்த பிறகு சுலபமாக்கிட்டார். சைத்தன்யம் வந்த பிறகு ஜாதி குலம் கோத்திரம் எல்லாமே அதிபதி, மதம் ஜாதி இதெல்லாமே. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னார்னா, ஒரு பக்தருடைய ஜாதியோ இல்ல அவங்க குடும்ப விவகாரங்களையோ ஒரு பக்தர் தெரிஞ்சுக்க விரும்பினா அவங்க பக்தனே கிடையாது அப்படிங்கிற. பக்திக்கு மட்டும்தான் அங்க கனெக்ஷன் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ ஒரு இந்த ரகுநாத தாஸ் வீட்டு அது பக்கத்துல ஒரு கிராமம் பக்கத்துல இன்னொரு இடத்துல காளிதாசன் கூட ஒரு பக்தர் இல்லை. காளிதாசன் அவங்க பிராமண குடும்பத்துல உள்ளவர். அதாவது பிராமண குடும்பங்களே 5 வெரைட்டி உண்டு. அதுல அவரு தேடார். அவருக்கு ரொம்ப சிரத்த பக்தர்களை சாப்பாடு போடுறது, அவங்கள்ட்ட அவங்க போன பிறகு அந்த பாத தோழிகள்ல உடம்புல பூசுறது, வயசவர்களுக்கு பண்றது, மாமு சொல்றது, இதெல்லாம் ரொம்ப அவர் சிரத்தையா இருப்பார் காளிதாசன். அவர் அப்படி இருக்கிற போது நிறைய வயசவர்கள் அந்த பக்கம் வந்தாலே இவர் இல்லத்துல பிரசாதம் எடுத்துட்டு போவாங்க. இவர் அவங்க போனதும் அந்த அந்த டஸ்டெல்லாம் பாதத்தூள் இது சைதன்யருக்கு தெரிய வந்துச்சு. அவங்க பார்த்ததில்லை. ஒரு பக்தர் எங்க இருந்து என்ன பண்ணாலும் அவங்க சைதன்ய மகாபிரபு தெரியும். ஹரிதாஸ் தாகூர முக்கியர்கள் சாக்கையால் அடிக்கும் அதெல்லாம் வாங்கிக்கிட்டார். பக்தனுக்குன்னு வரும்போது பகவான் அதை காளிதாஸ் எப்படி இருக்க போது அதே ரகுநாத் தாஸ் பகுதியில இன்னொரு ஒரு துப்புரவு தொழிலாளி, ஒரு சாதாரண ஆள், அவரும் அவர் மனைவியும் நிறைய நாமம் சொல்றாங்கன்னு கேள்விப்பட்டு அந்த தெருவுக்கு போறாரு. அவங்களுக்குலாம் தனித்தனி ஏரியாவா இருந்தது, காலனின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சின்ன குடிசைதான். அவங்க கணவன் மனைவி இருக்காங்க, இன்னும் குழந்தைகள்லாம் கிடையாது. ஒரு நேரம் அங்க போய் வீட்டுக்கு முன்னாடி அப்படி பவ்யமா போய் நிக்கிறாரு ஆடியில. அது ஏன் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு அதிர்ச்சி ஆயிட்டு உள்ள இருந்தவங்க பிராமணராட்சி அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ நாங்க சுத்தபத்தம் இல்லாதவங்க இங்கே பாதம் பட்டாலே எங்களுக்கு பதிக்கலாம்
எங்க புதுசை இனி கோயில் மாதிரி சுத்தம் அடைஞ்சிச்சு. சந்தோஷம். நாங்க உட்கார்றதுக்கு ஒண்ணும் இல்லையே. அவங்கெல்லாம் மரக்கட்டைகளை மொத்தமா வெட்டி போட்டிருக்காங்க. அந்த மரக்கட்டைகள் அதுதான் ஆசை. அதுல ஒண்ணு வைக்கிறார். அதுல அஞ்சல் கேட்டார். அந்த குடும்பத்தை ஜாடுன்னு சொல்லுவாங்க. ஜாடுன்னா கிளீன் பண்றவங்க. அவர் கேட்டார், இவ்வளவு தூரம் எங்களை தேடி வந்திருக்கீங்க, உங்களுக்கு பாக்கியம் அது. ஆனா நாங்க உங்களுக்கு எதுவுமே தர முடியாது. ஏன்னா நாங்க வந்து தாழ்ந்த ஜாதியா இருக்கிறோம். நாங்க என்ன தர முடியும்? நல்லா இருக்காது. நீங்க சம்மதிச்சீங்கன்னா கொஞ்சம் தள்ளி பிராமணர்களுடைய தெரு இருக்கு, எடுத்துட்டு வரேன். அதை உங்க கையில அப்படி கொடுத்துறேன். காளிதாஸ் சொன்னா, எனக்கு அப்படி யாருடையதெல்லாம் வேண்டாம், என்னுடையதுன்னு இருந்தா தரலாம். ஒண்ணு செய், ஒன்னும் எனக்காக எதுவும் சமைக்க வேண்டாம், உன்னுடைய பாதங்களை என் தலையில வைக்கிறா அப்படின்னு கேட்டேன். அவருக்கு வந்து விளவடத்து என்ன வார்த்தை சொல்லுங்க, எவ்வளவு பெரிய அபராதம். என் காலத்துக்கு வைக்க சொல்ல கனவுல கூட நான் அப்படி நினைக்க முடியாது. இவர் எவ்வளவு கெஞ்சி பார்த்தாரு. என்னெல்லாமோ அந்த வயசுதான் இதுக்கெல்லாம் சொன்னார். பிராமணன் எல்லாம் ஒண்ணும் இல்லை, பிராமணங்கிறது அது பிறப்பால வருது. வைஷ்ணவங்கிறது ஆத்மார்த்தமானது. ஆத்மாவுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, குலம் கோத்தரெல்லாம் கிடையாது. அது வந்து இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடியது. யார் பகவானுக்கு தொண்டு செய்யறாங்களோ அவங்கிட்ட இந்த தகுதி இருக்க, அது பிறப்புல வர்றதில்லை, அது வந்து சிறப்பால் அமைகிறது. அதனால வந்து எப்படியாவது உங்க பாதம் பட்ட தீர்த்தமோ பாத தூரியோ இல்லாட்டி நீங்க சாப்பிட்ட மிகுதியோ ஏதாவது ஒண்ணு எனக்கு வேணும், இல்லாம இங்க இருந்து போக மாட்டேன். அவருக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. வயசுல அவரே என்ன செஞ்சார், இவர் நடந்து வந்திருந்தாரு, அந்த பூரிகளை கையொழிச்சு தொடச்சி அவருடைய பாதங்கள்ல நடவுறாரு. இது போதும், அவரும் வெளியே போயிட்டார். காலிதார் கூட வந்தார். கொஞ்சம் தூரம் வழி அனுப்ப வரும்போது, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் தூரம் வரவும் இவர் கூடவே போய் அதுக்கப்புறம் படகுக்கரை வரைக்கும் அப்படி போயாச்சு. அதுக்கப்புறம் தான் திரும்பி வந்தார் அந்த ஜாதுங்கிறவர். ஜாடு திரும்பி வந்ததும் ஒரு அப்போ வந்து மாம்பழ சீசன், மாம்பழம் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தார் காளிதாஸ். மனைவி சொன்னா, எவ்வளவு பெரியவங்க, எவ்வளவு பெரிய வயசுவங்க, விஷயம் தெரிஞ்சவர் அவரு. வந்தாங்களே, மாம்பழம் வேற கொண்டு வந்திருக்கிறாங்க, அதை பகவானுக்கு படைச்சு அதை முதல்ல சாப்பிடுவோம். சாப்பிடவே இல்லை, முதல்ல பிரேமைய சாப்பிடுவோம் அப்படின்னு. ஆமா, உண்மையிலே அவர் கைப்பற்றுச்சு. அது வந்து நம்ம அலம்ப கூட வேண்டாம், அப்படியே படைச்சு சாப்பிடணும் சொல்லி பகவானுக்கு படைக்கிறாங்க. படைச்சு மனைவி கிட்ட இவரு சாப்பிட்டு பாதி சாப்பிடுவார், மீதிய மனைவிட்ட கொடுத்தார். அவர் சாப்பிட்டுட்டு ஜன்னல்லையே கொட்டையை வெளியே போட்டுருவார். அதுல இருந்து 5-6 பழங்களை சாப்பிடுறாங்க. உண்மையிலே காளிதாஸ் என்ன பண்ணார், போற மாதிரி போயிட்டு ரகசியமா வந்துட்டார், வீட்டுக்கு வந்துட்டார். இவங்க வீட்டுக்கே திரும்பி வந்து அது ஜன்னல் பக்கமா வந்து உட்கார்ந்துட்டார். இவங்க எப்படியும் சாப்பிட்டுட்டு இங்க தானே போடுவாங்க, அதை எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிருந்தார். இவங்க வந்து என்னன்னா சாப்பிட்ற மாதிரியே தெரியல. காளிதாஸை பற்றியும் பற்றியும் சைதன்யரை பத்தியும் பேசிக்கிட்டே அப்படி பொழுது அடைஞ்சிருச்சு. அதுவும் நல்லா இருக்குதான்னு சொல்லி அவர் அங்க இருக்க உட்காந்துருக்காரு. சாப்பிட்ட போட அந்த ருசி சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பரம திருப்தினா அங்க இருந்து காளிதாஸ் போகவும், அப்போ இதெல்லாம் சைதன்யருக்கு அவருக்கு நடக்கிறதெல்லாம் தெரியுது. இந்த விஷயத்துக்காக அவர் வந்து காளிதாஸ் சந்திக்கிறதுக்காக பக்கத்துல ஒரு இடத்துக்கு வரும்போது காளிதாஸ் அவர் சந்திக்கும் போது காளிதாஸுக்கு வந்து மகாபிரபு தன்னுடைய உதவியாளர் மூலம் அவரு சாப்பிடுற போது உள்ள நிகழ்ச்சியை வந்து கொடுத்துருந்தார். பெரிய பக்தன் காளிதாஸ் அற்புதம் பண்றார். வரலாறுல பாக்குறோம் காளிதாஸ். அப்போ ஒரு மகாபிரபு சொல்றாங்க, என்னுடைய பாவனை என்னை வந்து இருக்க விடல, நான் எடுத்துட்டு வந்து நாங்க வந்தேன். ஒரு உண்மையான வைஷ்ணவனுடைய அடையாளம்
ஒரு பக்தனை பார்க்கும்போது யாரு, எந்த ஊரு, அவன் வீட்டுக்காரன் என்ன வேலை பார்க்குறான், பிள்ளைங்க என்ன பண்ணுது, அவங்க என்ன ஜாதி, என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன சம்பளம், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறோம் பக்தனை. அவங்கெல்லாம் ஜாதிக்கு உட்பட்டவங்க. ஜாதிக்கு மேம்பட்டவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, இந்த பக்தருடைய சாதன பலம். அவருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பலம். சில பேர் ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க, சில பேர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு. ஏதோ ஒரு பலம் இருக்கு. அந்த சாதன பலத்தால என்ன அனுகிரகம் பண்ணா, என்ன ஆசீர்வாதம் பண்ணா, எனக்கும் சாகிற வரைக்கும் அண்ணன் பாதங்கள்ல மனசு உட்கார்ந்து இருக்குது. அது மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. இப்பட்ட விசாரணை தான் அந்த பக்தர். அவங்கதான் தூய வயசவர்கள். அந்த காளிதாச பாராட்டி பேசுறாரு. காளிதாஸ் அங்க மகாபருடைய பிரதர்சனம் வாங்கிட்டு அங்க இருந்து சந்தோஷமா அந்த தெய்வீக தளத்துல இருக்கும்போது மட்டும்தான் நாம கிருஷ்ணருடைய மேன்மையை மேற்கொண்டு புரிஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். அந்த தளத்துக்கு வராத பட்சத்தில் நம்மளை எப்படி முத்தரிசி உலகம் இயற்கை போட்டுச்சோ அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் நாம் கிடப்போம். அதான் கருத்து. ஹரே கிருஷ்ணா.